ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகுமா இல்லை எவ்வளோ டைமில் முடிக்க முடியும்னு தெரியல. ஆனால் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்காதுன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு கூட இந்த விஷயத்தை நிறைய விஷயம் உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு ஆசை எனக்கு. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. லாஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னமும் லாஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய வியூவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நம்ம பண்ண சொல்ல அந்த விஷயம் தப்பாக நடக்குதா சரியாக நடக்குதா அப்படின்னு தெரியணும். ஓகே இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் தெரியாமல் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த தப்பு எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு தப்பை வந்து தெரிஞ்சுக்கிறது ஒன்று. நடந்த தப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. சரி, தப்பு எங்கே பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து அந்த தப்பை திருத்திக்க ட்ரை பண்ணணும். ரெண்டாவது, ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. தப்பு எங்கே நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம எந்த தொழில், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் நீங்கள் செய்தி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழில் என்னென்ன விஷயம் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க. கற்றுக்க சொல்லவே என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. கற்றுக்கினதை செயல்படுத்த சொல்ல என்னென்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, எந்த தொழிலையும் 100% வந்து பர்ஃபெக்டாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாராலையும் கணிக்க முடியாது. ஒரு 90% வந்து பண்ண முடியும். ஒரு 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னா, திருத்திக்க முயற்சி பண்ணுறீங்க, என்னால் திருத்திக்க முடியல, நான் குவைட் பண்ணிட்டேன், அதனால் நான் வேறு ரூட்டு தேர்ந்தெடுத்து டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஓகே, குட். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல மூணாவது விஷயம், நல்லா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த புரிஞ்சிக்கிற சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது ஃபஸ்ட்டு ஃபால்ட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஐடென்டிஃபை பண்ணது திருத்திக்க முயற்சி பண்ணுறீங்க. மூணாவது வந்து முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த செயலை விட்டுட்டு வேறு செயலை பார்த்து அடுத்த கட்ட நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகிறீங்க. ஆனால் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவே நிறைய பேர் வந்து மறுக்கிறாங்க. நம்ம லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதாவது அதை பற்றி விழிப்புணர்வு வரமாட்டேங்குது. ஏன் லாஸ் பண்ணிக்கிறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனால் லாஸ் ஆகிடுச்சு அழுகுறாங்க, புலம்புறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ரைட், ஓகே. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் நடக்குது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன தப்பு எங்கே நடக்குதுன்னு தெரியாமையே நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம்னா ஜீரோ தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷமானாலும் நீங்கள் உங்கள் கையில் இருக்க பணம் வந்து ஜீரோ தான். ஓகே. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்க தப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சு, திருத்திக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள என்ன திருத்திக்க முயற்சி பண்ண சொல்லுவேன், திரும்ப அதே தப்பு பண்ணுவாங்க ரெண்டாவது டைம். நல்லா கவனிச்சுங்க. திருத்திக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் திரும்ப அதே தப்பு தான் பண்ணுவாங்க. முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அதே தப்பு தான் பண்ணுவாங்க. சரி, மூணாவது பாருங்கள். தப்பு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, திருத்திக்க முயற்சி பண்ணாங்க. மூணாவது வந்து அவங்களால முடியல. தப்பு எங்கே நடக்குதுன்னு தெரியும், அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாம் பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணுவாங்க பாருங்கள். அது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது மூணாவது விஷயம். தப்பு என்னன்னு தெரிஞ்சும் திரும்ப அதே தப்பு பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் என்னால் கண்ட இடத்துல ட்ரேட் எடுத்து தரேன், சரியான இடத்துல ட்ரேட் எடுக்க முடியல, ஒன்றுச்சு வசப்பட்டு ட்ரேட் தரேன், அதிகமான குவான்டிட்டி போட்டு ட்ரேட் தரேன், லாஸை ரிகவர் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறேன், அப்புறம் லாஸில் ஆவரேஜ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலான்னு பண்ணுறேன், என்னென்னோ பண்ணுறேன். எல்லா தப்பும் தெரிஞ்சும் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்ஷன். நீங்கள் ட்ரேடிங்க்கு அடிமை ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது அடிமை ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன? அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து மேலும் மேலும் கரைய போகுது, இன்னும் லாஸ் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம்.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணி அதிகமாக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், போய் சேரட்டும். ஏன்னா அடிஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து என்றைக்கும் வந்து வாழ்க்கையில் மேலே வர முடியாது. ஏன் ட்ரேட் பண்ணுறீங்கன்றது தெரியாது அவங்களுக்கு. கடனை உடனே வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது அடிஷனாக மாறிடும். இது மேலும் மிகப்பெரிய மோசமான நிலையை கொண்டு போய்ட்டுரும். திருத்திங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியலையா, என்னால் முடியல, புரியல, தெரியல, ஒத்துக்குங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கலாமா வேணாமா, கற்றுக்கலாமா வேணாமா, இல்லை வெளியே விட்டு வேறு வேலையை பார்க்கலாமா, இல்லை என்ன டிசிஷன் எடுங்க. ஏன்னா நாட்கள் கடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ நாள் என்னன்னு தெரியாது. மேலும் மேலும் உங்களோட பணத்தை வந்து இழந்துகிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் புரியுதுங்களா? புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல, உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கலாம், சம்பாதிக்கலாம், டெய்லி இவ்வளோ நாள் இவ்வளோ டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கலாம், டெய்லி அத்தை பண்ணலாம் இத்தை பண்ணலாம் சம்பாதிக்கலாம். ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ரியாலிட்டியில் என்ன நடக்குது? ரியாலிட்டியில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணதை ரெண்டாவது அப்ளை பண்ணதை ரெகுலர் பண்ணணும். இது வந்து அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. இந்த 3 ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இது 3 ப்ராசஸ் ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. இப்போ நம்ம இந்த இதில் பை எடுக்கிறீங்கன்னா எது வரலும் போகணும்னு ப்ரைஸ் தெரியணும், ஃபஸ்ட் லெவல் 2வது லெவல் தெரியணும். இது கான்ஃபிடென்ஸோடு உட்காரணும். இல்லை நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, ஓகே 1 இயர் 1 வருஷம் 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா தொழிலும் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகுமா ஆகாதா தெரியாது. இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, ஃப்ராங்காக சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்கங்க. புதுசாக யார் வராங்களோ அவங்க பணத்தை ஆல்ரெடி மார்க்கெட்டில் வேறு உண்ணி ஸ்ட்ராங்காக அனுபவம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அடிப்பட்டு உதப்பட்டு வந்தவங்க சரி, அப்புறமா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர் சரி, எல்லாரும் வந்து புதுசாக வரவங்களோட பணத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் புதுசாக மார்க்கெட்டுக்கு வராங்களோ அவங்களுடைய பணம் தான் அவங்களுடைய ப்ராஃபிட். யார் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்களே அவங்களுடைய ப்ராஃபிட்டு, புதுசாக வரவங்களுடைய ப்ராஃபிட் தான். இது ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி நேற்று வந்தவங்களும் சரி, இப்போ வந்துட்டு இருக்கவங்களும் சரி, இனிமேல் வரப்போகிறவங்களுடைய பணமும் அவங்கக்கிட்ட போயிட்டே இருக்கும். மார்க்கெட் என்னென்னா, பொறுமையாக இருக்கிறவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கி, எனக்கு எமர்ஜென்சிக்கு பணம் வேணும், அர்ஜென்ட்டாக பணம் வேணும், எனக்கு ரொம்ப பணம் கட்டாக இருக்குது, அப்புறம் எனக்கு என்ன சொல்லுது, ஒரு அக்ரெசிவாக இருப்பாங்க, சம்பாதிக்கணும். ஸோ இவங்களுடைய பணத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பொறுமை இல்லை, இவங்களுக்கு பொறுமை இருக்குது. மார்க்கெட் வந்து பொறுமை இல்லாதவங்க கிட்டேருந்து பொறுமை இருக்கிறவங்க கிட்ட பணத்தை ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ மேக்ஸிமம் சின்னதாக இருக்கும், ஆனால் விஷயம் கொஞ்சம் நான் சொல்கிறது எனக்கு சொல்ல வருதா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் சொல்ல வரலைன்னா மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுங்க. Okay, bye friends.